யமுனா, தேத்தின்னு கேட்டு எவ்வளவு நேரமாச்சு? கலக்கிட்டமா, இந்தாங்க. இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, அப்பா அம்மா எங்க? வயலுக்கு போயிருக்காங்க. நீ எப்போ பார்த்தாலும் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டே இரு. நாளைக்கு பொங்கலுக்கு தேவையான அத்தனை பொருளையும் கார்த்திகிட்ட சொல்லி வாங்க சொல்லிடுமா? சரிம்மா. அறுவடை நல்லபடியாக முடிஞ்சு நாளைக்கு பொங்கலை சிறப்பாக கொண்டாடிடுவோம். இதோ அத்தை மாமா வந்துட்டாங்க. ஐயா, ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டியா? மாமா தண்ணி கலக்கட்டுமா? மயிலோ கலக்குமா? சரி மாமா. அத்தை உங்களுக்கு? தேத்தனியே கலக்கிருமா? சரி அத்தை. நான் குளிச்சுட்டு வரேன், நீங்களும் போய் குளிங்க. குளிச்சுட்டு வர சொல்லி எவ்வளோ நேரமாச்சு, இன்னும் பேரன் கூட விளையாடிட்டு இருக்காரு. பேரனை கொஞ்சம் அது போதும், போய் குளிங்க. பேரனை கொஞ்சம் கூட விட மாட்டாளே. பத்துமலை முருகா, எல்லாரையும் நல்லா வைப்பா. இந்தாங்க அத்தை தேத்தனி. என்னம்மா எழுதிட்டு இருக்க? அத்தை, நாளைக்கு பொங்கலுக்கு தேவையான ஜாமான் எழுதிட்டு இருக்கேன் அத்தை. பொங்கலுக்கு தேவையான பொருள்லாம் யாருமா வாங்க போறா? கார்த்திகிட்ட தான் சொல்லணும் அத்தை. இதோ கார்த்தியே வந்துருச்சே. இன்னைக்குன்னு பார்த்து சரியான வேலை. அண்ணி, ஒரே தலைவலியா இருக்கு, தேத்தனி கலக்குங்க. சரி கார்த்தி. இந்தாங்க அத்தை. கார்த்தி, இதுல பொங்கலுக்கு தேவையான ஜாமான்லாம் எழுதியிருக்கு. மறக்காம ஹக்ஸ் பொங்கல் மிக்ஸ் வாங்கிட்டு வந்துரு. ஏமா, இது கூட நான் தான் வாங்கணுமா? அவன் சும்மா தானே இருக்கான், அவன் போ சொல்றது. அண்ணன் இப்பதான்டா பொங்கலுக்கு தேவையான துணிமணிலாம் வாங்கிட்டு வந்தான். இந்தா கார்த்தி. சரண்யா கிளம்பிட்டாலாமா? கிளம்பிட்ட அத்தை, காலேஜ் கூட தாண்டிட்டாலாம். அண்ணி, உங்க தங்கச்சி சரண்யா வராங்களா? ஆமா கார்த்தி, நானும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பொங்கலுக்கு வர சொன்னேன். அண்ணன் கல்யாணத்தப்ப பார்த்தது, அப்பவே அவ்வளோ அழகா இருப்பா. இப்போ இன்னும் செம்மையா இருப்பா. ஓகே ஓகே அம்மா, நான் பொங்கலுக்கு தேவையான ஜாமெல்லாம் டவுனுக்கு போய் வாங்கிட்டு வரேன், சரியா? சரிப்பா. சீக்கிரம் வர சொன்னேன், எவ்வளோ லேட்டாக வர பாரு. ஹலோ, அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. இருக்கா, பேக் எடுத்துக்கிறேன். உள்ள வா. மாமா இன்னும் மிக்ஸி தான் சாப்பிட்டுட்டு இருக்காரா? வாமா, அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க அத்தை. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அப்பா அம்மா வரலையா? இல்ல மாமா, அப்பாக்கு வேலை. என்ன சரண்யா, உங்க அப்பாக்கு எப்ப பார்த்தாலும் வேலை வேலை தானா? என்ன மாமா, உங்களை மாரி மிக்ஸி சாப்பிட்டு இருக்க சொல்றீங்களா என்ன? என்ன மிச்சர் ஓவரா சிரிக்கிறா? ஹாய் சரண்யா, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன்.
டேய் கார்த்தி, லிஸ்ட்ல உள்ள ஜாமான்லாம் வாங்கியாச்சா? எல்லாம் வாங்கிட்டேம்மா. சரண்யா வந்தது டயர்டா இருக்குமா, போய் குளிச்சிட்டு வா, போகி கொண்டாடலாம். சரிங்க அத்தை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரணியாட்ட இப்பதான் பேசுறேன். பொறுக்காதே. அத்தை, பொங்கலுக்கு கௌரி சில்க்ஸில் வாங்கின துணி. இந்தாங்க நம்ம 2 பேருக்கும். சரிம்மா. இந்தா உனக்கு. சரண்யா இன்னும் குளிக்கலையாம்மா? இதோ குளிக்க பாருங்க அத்தை. ஆமா, இந்த பொங்கலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டுறியாம்மா? உங்க அக்கா சொன்னா. ஆமாங்க அத்தை. வாட் கோ இன்சிடென்ட். நம்ம சரண்யாவுக்கு புடவை கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு புடவை வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் முத தடவை புடவை கட்ட போகிறாங்களா? சரண்யா கட்டுற முதல் புடவை என் புடவையாக தான் இருக்கணும். போகி முடிஞ்சோடனே முதல்ல புடவையை கொடுத்து அசத்திர வேண்டியது. டே கார்த்தி, இன்னைக்கு நான் ஒரு ரூமில் தான் தங்க போகிறேன். அக்கா தங்கச்சி 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க அங்கே தங்கிக்கிறட்டு. சரி, ஒரு மிச்சரை வாங்கிட்டு சொன்னேன், வாங்கிட்டு வந்தியா? ஐயோ, ஊரு உலகத்தில் 10-15 அண்ணன் தம்பிங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இவன் ஒருத்தனை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. எப்போ பார்த்தாலும் மிச்சரு 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 மிச்சரு. நம்ம என்ன மிச்சர் தானே கேட்டோம், இவன் எப்படி கோச்சிக்கிறான்? நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். டைம் ஆச்சு, எல்லாரும் வாங்க போகி கொண்டாடலாம். எல்லாரும் சீக்கிரம் போய் படுங்க, காலையில பொங்க வைக்கணும். வாடா தம்பி, நம்ம போய் தூங்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியா. நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அது என்ன ரொம்ப ரொம்ப ஹாப்பி? அண்ணன் கல்யாணத்தப்ப உங்களை கிண்டல் பண்ணேன். அதனால நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. எங்க நீங்க அதை மனசுல வச்சுட்டு என்கிட்ட பேசாம இருப்பீங்களோன்னு நினைச்சேன். நீங்க பேசிட்டீங்க, அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா சரண்யா? அண்ணன் கல்யாணத்துல உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை சொல்லலான்னு நினைக்கும் போது சரி, அதை விடுங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், கொஞ்சம் இருங்க. என்னது சர்ப்ரைஸா? என்னவா இருக்கும்? என்னது பாக்ஸோட வராரு? என்ன கார்த்திக் இது? பாக்ஸை திறந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரண்யா, தூங்க வரல? வரேன்க்கா. அண்ணி ஏன் இவ்வளோ கோவமா இருக்காங்க? கார்த்தி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். சரண்யாக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு, அடுத்த மாதம் பரிசம் போடுறாங்க. புடவையை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சோம். அண்ணி என்னடானா சரண்யாவுக்கு பரிசம் சொல்லி முடிச்சிருச்சு. இந்த பொங்கலுக்கும் நம்ம சிங்கிள் தானா? ஐயோ, பரிசம் போட போறாங்களா? பரிசம். டேய் கார்த்தி, ஏன்டா சும்மா அழுதுகிட்டே இருக்கிற? பேசாம போய் படுறா. இவன் வேற. டே கார்த்தி, கீழே அந்த மிச்சர் தட்டி வச்சிருக்கிறேன், அதை கொஞ்சம் எடுத்து கொடுறா. குடி, தின்னு. என்னை தவிர இந்த வீட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஒருத்தனாவது கண்டுக்கிறானா? ஃபீல் பண்ணுறானா? உங்கள் சித்தப்பன் ரொம்ப ஃபீலிங்ஸில் இருக்கிறான். வா, அவனை கூட்டிகிட்டு போய் தோரணம் கட்டுவோம். டே கார்த்தி, ஏன்டா சோகமாக இருக்கிற? வாடா, வந்து தோரணம் ஓடா. கட்டுவோம். சித்தப்பா வாங்க சித்தப்பா, தோரணம் கட்ட போலாம். நான் பார்த்தா எல்லாத்துக்கும் காமெடியாவே இருக்குல்ல. டைம் ஆச்சு, பொங்க வைக்கணும். இவன் ஏன் குளிக்காம நின்னுகிட்டு இருக்கான்? பொங்க வைக்க நேரம் ஆச்சுடா, இன்னும் குளிக்காம இருக்க. போய் குளிச்சுட்டு புது உடு போட்டுட்டு வா. நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கவே மாட்றாங்களே. தம்பி, ஏன்டா தம்பி சோகமாக இருக்க? வா வா, போய் புது துணி மாற்றிட்டு வா, போ. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். தோரணை கட்டிட்டு போய் குளிப்போம். மாப்பிள்ளை பார்த்தாச்சு, அடுத்த மாதம் பரிசம் போட போகிறாங்கன்னு நைட்டு தானே அண்ணி சொன்னாங்க.
நான் வாங்கின சிலையை சரண்யா கட்டிட்டு வராங்க. என்ன கார்த்தி ஷோக் ஆயிட்டியா? நீ என் தங்கச்சிக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்ச. நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் தெரியுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையா நீ? அடுத்த மாசம் சரண்யாக்கு பரிசம் போட வராங்கன்னு சொன்னேன். ஆனா மாப்பிள்ளை யார் நீ கேட்கவே இல்லையே. நீ தாண்டா மாப்பிள்ள. என்னது நானா? ராத்திரி முழுக்க இது தெரியாம என்ன தூங்க விடாம பண்ணிட்டியாடா. ஆமாண்டா தம்பி, நம்ம ஏற்கனவே பேசி முடிவு பண்ணிட்டோம். ஏமா நீ கூட ஒரு வார்த்தை சொல்லலையேம்மா? ஆமாண்டா கார்த்தி, அடுத்த மாசம் உங்க 2 பேருக்கு தான்டா பரிசம். எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. சரண்யா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அப்பயே தெரியுமே. இது தெரியாம ராத்திரிலாம் அழுதுகிட்டே இருந்தியடா. வா பொங்க வைக்கலாம். ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கி தருவாய் போற்றி போற்றி. ஐ மாமா வந்திருக்காரே. என்னது மாமாவா? யார் அவரு? ஆமா, அவர் எங்க தாய் மாமா சுங்கைப்பட்டன்ல இருந்து வந்திருக்காரு. இஸ் a film director. என்ன மாமா திடீர்னு இந்த பக்கம்? கோலசம்ம வேலையாக வந்தேன். அம்மா சொன்னாங்க நீ யமுனா வீட்டுக்கு வந்துருக்கா, அதான் அவங்க 2 பேரையும் பார்த்து போகலான்னு வந்தேன். வாங்கய்யா பொங்க சாப்பிடுங்க. பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் ட்ரீமேவர் டிவியின் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.